ஹலோ கைஸ். ஸோ விஜய் டிவியில் இப்போ ரீசெண்டாக ரன் பண்ணுற நாடகம் தான் ஐயனார் துணை. அந்த நாடகம் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. ஐ திங்க் நிறைய பேர் அந்த நாடகம் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரொமோ அவங்க ரிலீஸ் பண்ணும்போதே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக. இந்த நாடகம் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு ப்ரொமோ பார்த்த உடனே தோணுச்சு. ஸோ ஒரு 3 நாள் தான் ஆகுது, 3 நாள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாடகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிலா வீட்டுக்கும் வந்து பொண்ணு பார்க்க வராங்க. சேரன் சோழன் வீட்லேயும் வந்து இது மாதிரி பொண்ணு பார்க்க போகிறாங்க இல்லைங்களா? ஸோ பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அது மாதிரி பேர்லாம் சொல்கிறாங்க. என் பேர் சேரன், சோழன், பாண்டியன், கடைசி பையன் பேர் பல்லவன். ஸோ இந்த பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கு வந்து அவங்க அப்பா விளக்கம் சொல்கிறாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃபோட அப்பா வந்து தமிழ் வாத்தியார்ன்றதால 3 பேருக்கு அவர் பேர் வச்சார். கடைசி பையனுக்கு நான் பேர் வச்சேன் பல்லவன் அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்கவங்க கேட்டாங்க, சரி இதெல்லாம் ஓகே, உங்கள் வீட்டிலேருந்து லேடிஸ் யாரோ வரலையா அப்படின்னு சொல்லும்போது புரோக்கர் சொல்லுவார், நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னா வந்துடுவாங்க அவங்க வீட்லேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. சேரன் வந்து அப்படியே அவர் லுக்கு அவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த நாடகத்தில். ஏன்னா ஒரு அண்ணனாக பொறுப்பாக இருப்பார், அதெல்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ பொண்ணு பார்ப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்து வடை கொடுக்கும், விச் மீன்ஸ் பிளேட்டில் வச்சு வடை கொடுக்கும். சேரன் வந்து இந்த வடையை சாப்பிடும்போது அவர் மூஞ்சே மாறிடும். உடனே அவர் பொண்ணுக்கிட்ட பேசுவார், நீங்கள் தான் இந்த வடையை சுட்டிங்களா? ஆமாம். இல்லை என்னென்னா வந்து உள்ளே வந்து மாவாக இருக்குது, சரியாக வேகலை, வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவரே கிச்சனுக்கு கூட்டின்னு போயிட்டு அவரே வடை மாவெல்லாம் எடுத்து அவரே வடை சுட்டு பொண்ணுக்கு தருவார். அவர் சொல்லுவார், அப்போது நல்ல வேலை நீங்கள் வடை மாவு எனக்காக வச்சுருந்தீங்களே, இல்லைன்னா உங்களுக்கு நான் எப்படி பண்ணி காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வடையை சுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுப்பாரு. பொறுமை அதில் வந்து என்ன சூடாக இருக்கும், பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அங்கே இருக்கவங்க எல்லோரும் ரசித்து பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணும் வந்து சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பும்போது இவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம், நீங்களும் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவங்க வீட்டில் நடக்கும். நிலா வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை ஃபேமிலிலாம் வருவாங்க. அந்த பையன் பேர் சூரியனாக இருக்கும், சூர்யாவாக இருக்கும். இவங்க பேர் நிலா. அந்த பேர் பொருத்தம் வச்சுலாம் பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் நிலாவுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாப்பிள்ளை ரொம்ப திமிராக ஓவராக பேசுவார். அதனால் நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எங்களுக்கு தெரியும்மா உனக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசி நிலாவை ஆஃப் பண்ணிட்டு, இல்லை நாங்கள் வந்து மண்டபமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஃபாஸ்ட்டுக்கு அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்தது. எனக்கு என்னென்னா, நிலாக்கும் சோழனுக்கும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது. சோழன் வந்துட்டு எப்படியாவது ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதாவது சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்ற இதில் இருக்காது. ப்ரொமோலேயே பார்த்துருப்போம், எங்கள் வீடு அப்படி, எங்கள் வீடு இப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க வீடு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ பார்க்கலாம் 2 பேருக்கும் எப்படி ஜாயிண்ட் கிடைக்குது, எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நாடகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு, புதுசாக இருக்குது, ஜாலியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. லெட்ஸ் சீ. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.